எங்கள் ஊர் ஸ்டைல் கத்திரிக்காய் மாங்காய் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிறேன். பொதுவாக இந்த பருப்பை கறி ஆக்கும்போது மட்டும்தான் செய்வோம். இதுக்குன்னு தனியாக தாளிக்க மாட்டோம். நம்ம கறி ஆக்கும்போது வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிப்போம். அதிலிருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்போடு சேர்த்து 100 கிராம் கத்திரிக்காய், 2 பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மாங்காய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 6 விசில் போட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்த பிறகு மத்து வச்சு மசிக்கணும். மிக்சியில் போட்டுலாம் அரைக்கக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தேவைக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ கொதித்த பிறகு ஸ்டவ்லேருந்து இறக்கி சூடு ஆற விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மாசித்தூளும் நம்ம எலுமிச்சையில் பண்ணுற அடை ஊறுகாவும் பிணைஞ்சு சேர்த்துக்கணும். பருப்பு சூடாக இருக்கும்போதே இந்த ஊறுகாய் சேர்த்தோம்னா கடுக்கிற மாதிரி ஆகிடும். நாங்கள் இந்த பருப்பை நம்ம வீட்டில் எப்போவும் ஆக்கிற மட்டன் இல்லைன்னா சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷாக செய்வோம். செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.